வணக்கம் நண்பர்களே. டெட் 2025க்கு நான் படிக்கிறத பற்றி விளாக் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நேற்று தான் டே 1. எப்படி போச்சு டே 1 அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா என்னோடய டைம் டேபிள் படி நேற்று ஒரே நாளில் 6th 3 டைம் புக்கே முடிக்கணும். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். சொல்லப்போனால் 7th ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டேன். சரிங்களா? ஆனால் பர்சனல் ஒர்க்கால் என்னால் வீடியோ ரெடி பண்ணி போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இனிமேல் ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போடுறதுக்கு பார்க்குறேன். அது வந்து ஒரு 1 day or 2 day டிலேவோட வரும். பட் ரெகுலராக என்னோடய டைம் டேபிள் படி வீடியோ வந்துடும். ஸோ என் டைம் டேபிளில் பார்த்தீங்கன்னா 27, 28, 29 3 நாள் வந்து நான் லீவ் விட்டுருக்கேன் பர்சனல் ஒர்க்குக்காக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கும் ஒரு நாள் லீவு, அப்புறம் நவம்பர்லேயும் ஒரு 2 days லீவு போட்டிருக்கேன். அதாவது டைம் டேபிளில் அந்த மாதிரி லீவ் விட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்கள் யாருக்காச்சும் டைம் டேபிள் வேணும் அப்படின்னா வந்து டைம் டேபிள் வந்து ஏஐ யூஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படின்றத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். மேலே நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு போட்டது. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து டெட் எக்ஸாமுக்கும் போட்டுக்கலாம். 6th 3 டைம் தமிழ் புக்கையும் நான் முடிச்சுட்டேன். ஸோ அது எப்படி பண்ணேன் அப்படின்றதையும் அதோட ஷார்ட்ஸ் நோட்டையும் நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். யாராவது முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கலான் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இதுதான் என்னோட 100 நோட்ஸ். ஸோ ஒரு டேட் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் டேர்ம் 1 தமிழ். ஸோ இன்பத்தமிழ் அப்படின்ற லெசன் பாரதிதாசன் அவர்கள் எழுதினது. இதில் ஒரு பாடல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவமா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் இனிக்கும் புளிக்கும், உன்னை நினைக்கும் தமிழன் நெஞ்சம் இனிக்கும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அது எழுதினது வந்து காசி ஆனந்தன். உங்களுக்கு இதுலேருந்து ஒரு லைனை கொடுத்துட்டு அது எழுதினது யார் அப்படின்ற மாதிரி கேள்வி வரலாம். அதனால தான் நான் வந்து அந்த பாடலை ஃபுல்லாக எழுதி வச்சுருந்தேன். அடுத்தது பெருஞ்சித்திரனார் அவர் எழுதின ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அவருடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம். அவரை வந்து நம்ம பாவலர் ஏறு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பாவலர் கூட்டல் ஏறு அப்படின்னு அர்த்தம். கனிச்சாறு அப்படின்ற அவரோட நூல் வந்து 8 தொகுதிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாவியக்கொத்து, கொய்யாக்கனி, நூறாசிரியம் ஆகிய நூல்களை வந்து அவர் எழுதியிருக்காரு. தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் அப்படின்ற இதழ்களையும் அவர் நடத்திட்டு வந்திருக்காரு. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படின்னு நம்ம இவரை சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு கேள்வி இப்படி கூட வரலாம், தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். ஸோ அதனால தான் அந்த இதையும் சேர்த்து நான் எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து பாருங்கள், வான் தோன்றி வழி தோன்றி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் என்னது வந்து வாணிதாசன் அவர்கள். அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வான் தோன்றி வழி தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர்கள் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு. இதுலேயும் ஒரு வரிகள் கொடுத்துட்டு எழுதினது யாருன்னு கேட்கலாம். அதனால தான் நான் ஃபுல்லாக எழுதியிருக்கேன், வாணிதாசன் அவர்கள். அடுத்து பாருங்கள், வளர்த்தமிழ்னு ஒரு லெசன் இருக்குது. கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கிறதா அதில் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல யாமறிந்த பாரதி அப்படின்னு எழுதியிருக்கேன் இல்லையா? அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, யாமறிந்த மொழிகளிலே இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னது பாரதி யார்? ஸோ அதனால் வந்து நான் எனக்கு புரியுன்றதுக்காக யாமறிந்த பாரதின்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறச்ச, அதாவது ரிவிஷன் பண்ணுறச்ச ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இதுவும் வந்து பாரதியார் தான் சொல்லியிருக்காரு. ஸோ பெரும்பாலும் தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா வலஞ்சொழி எழுத்துக்களாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் அப்படின்ற வார்த்தை எங்கே முதல்ல பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, தொல்காப்பியத்தில் தமிழன் கிளவியும் அதனோடொற்றை அப்படின்னு 386வது பாடலில் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம் பகுதியில் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அப்படின்னு 165வது பாடலில் இருக்குது. அடுத்து பாருங்கள், தமிழன் அப்படின்ற வார்த்தை எங்கே வந்திருக்குன்னா, அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் அப்படின்னு வந்திருக்கு, திருத்தாண்டகம் 23வது பாடலில். அதுக்கடுத்தது பூக்களோட 7 நிலைகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த 7 நிலைகள் தான் அதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மா அப்படின்ற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு எத்தனை பொருள் இருக்குன்னு பாருங்களேன். மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு அப்படின்னு நிறைய பொருட்கள் இருக்குது. அடுத்தது பாருங்கள், இயல் தமிழ் வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசைத்தமிழ் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாழ்வின் குறை நிறைகளை உணர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கேள்விகள் உள்ளேந்து கேட்கும்போது இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்பாங்க. எண்ணத்தை வெளிப்படுத்துவது, உள்ளத்தை மகிழ்விப்பது எது, வாழ்வின் குறைநிறைகளை காட்டும் தமிழ் எது அப்படின்ற மாதிரி கேள்வி வரலாம். அதுக்கப்புறம் தமிழ் எண்கள். சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10க்காக வரிசையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடலை உருண்டை எங்கேயும் சுவைத்து ருசித்து கூறிட்டான் என்று அவன் கூறினான் அப்படின்றது தான் இதுக்கான ஷார்ட்கட்டு. யாருக்காச்சும் அது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
தனி வீடியோவாகவே போடுறேன். அடுத்தது நீண்ட நாட்களாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள். வேளாண்மை அப்படின்ற வார்த்தை பார்த்திங்கன்னா கலித்தொகையில் 101வது பாடலில் வந்திருக்கு, திருக்குறளில் வந்திருக்கு. உழவர் அப்படின்ற வார்த்தை நற்றிணையில் வந்திருக்கு. இந்த இடத்துல நான் டைம் குறித்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் பொமோடோரோ அப்படின்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணேன். அந்த பொமோடோரோ டெக்னிக் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த டெக்னிக் என்ன, அது எப்படி எஃபெக்டிவ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாம்பு அப்படின்ற வார்த்தை பார்த்திங்கன்னா குறுந்தொகையிலே வந்திருக்கு 239வது பாடலில். வெள்ளம் அப்படின்ற வார்த்தை பதிற்றுப்பத்தில் 15வது பாடல் வந்திருக்கு. முதலை குறுந்தொகையில் 324வது பாடல் வந்திருக்கு. கோடை அப்படின்ற வார்த்தை அகநானூறு 42வது பாடல்லையும், உலகம் அப்படின்றது தொல்காப்பியம் கிளவியாக்கமில் 56வது இடத்துலையும், திருமுருகாற்றுப்படையில் முதல் பாடலையும் வந்திருக்கு. அடுத்து மருந்து அப்படின்ற வார்த்தை அகநானூறு 147லையும், திருக்குறள் 952லையும் வந்திருக்கு. ஊர் அப்படின்ற வார்த்தை தொல்காப்பியம் அகந்திணையியலில் 41வது பாடலில் வந்திருக்கு. அன்பு அப்படின்ற வார்த்தை தொல்காப்பியம் கலவியலில் 110வது இடத்துலையும், திருக்குறளில் 84வது இடத்துலையும் வந்திருக்கு. உயிர் அப்படின்ற வார்த்தை தொல்காப்பியம் கிளவியாக்கமில் 56வது இடத்துலையும், திருக்குறளில் 955வது இடத்துலையும் வந்திருக்கு. அடுத்தது மகிழ்ச்சி அப்படின்ற வார்த்தை தொல்காப்பியம் கற்பியலில் 142வது பாடல்லையும், திருக்குறள் 531வது இடத்துலையும் வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள் மீன் அப்படின்ற வார்த்தை. இது வந்து குறுந்தொகையில் 54வது பாடல். புகழ் தொல்காப்பியம் அப்படின்ற இடத்துல வந்திருக்கு, வேற்றுமையியல் பகுதியில் வந்திருக்கு. சரிங்களா. அடுத்தது அரசு அப்படின்ற வார்த்தை திருக்குறளில் 554வது இடத்துல வந்திருக்கு. செய் அப்படின்ற வார்த்தை குறுந்தொகையில் 72வது இடத்துல வந்திருக்கு. அடுத்தது செல் அப்படின்ற வார்த்தை தொல்காப்பியம் 75வது இடத்துலையும், புறந்திணையியல்லையும் வந்திருக்கு. அடுத்து பார் அப்படின்ற வார்த்தை பெரும்பானாற்றுப்படையில் 435வது இடத்துல வந்திருக்கு. அடுத்தது ஒழி அப்படின்றது தொல்காப்பியம் கிளவியாக்கம் 48, முடி அப்படின்றது தொல்காப்பியம் வினையியல்ல 206வது இடத்துல வந்திருக்கு. சரி, இப்போ இந்த 20ஐயும் பார்த்துட்டோம். இந்த 20 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அதுதான் பெரிய கஷ்டம். ஆனால் முடியாதது கிடையாது. ஒரு 2-3 தடவை இல்லை 4-5 தடவை படித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது புரிஞ்சிடும். ஸோ நானும் உங்களை மாதிரி தான் 20-10 தடவை படித்து தான் எனக்கு புரிஞ்சுது. சரிங்களா. ஸோ உங்களுக்கு எத்தனை தடையில் இது புரிஞ்சுது, ஞாபகத்தில் இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், ஒரு பிறந்தநாள் வாழ்த்து பாடல் இருந்துச்சு. நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும் அப்படின்னு. அந்த பாடலை எழுதினது வந்து அறிவுமதி அப்படின்ற ஒரு கவிஞர். அதுக்கடுத்து பாருங்கள், பஞ்சபூதங்கள் இருக்குது அப்படின்றத வந்து தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நிலம் தீ நீர்வழி விசும்பொடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடல் நீர் கமலம் சூழ் எழிலி அப்படின்னு கார் 40 சொல்லியிருக்காங்க. நான் இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதிப்பேன். கார் 40 அப்படின்றத ஃபுல்லாக எதுக்கு பதிலாக கார் போட்டு 40 போட்டுக்கிட்டால் கார் 40 நம்ம படிச்சிடும் இல்லையா. ஸோ நம்மளோட புரிகிற மெத்தடுக்காக தான் அது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஓரறிவு முதல் 6 அறிவு உயிரினம் இருக்கு இல்லையா, அதை பற்றியும் தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. மழை பெய்யும் முறை எதில் சொல்லியிருக்காங்கன்னா, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், அப்புறம் கார் 40 அதுலேயும் வந்து மழை பெய்கிற முறை அதை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருப்பாவையிலையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஆழ அமைக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஔவையார் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த பாடல் அப்படியே கொடுத்துட்டு சொன்னவர் யார் அப்படின்னும் கேள்வி கேட்கலாம். இது வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்கலாம், டெட்லையும் கேட்கலாம். அடுத்தது சுறாமீன் தாக்குதலால் உடலில் ஏற்பட்ட காயத்தை தச்ச பகுதி எதில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நற்றிணையில் இருக்குது. எப்படின்னா, கோட்சுரா எரிந்ததென சுருங்கிய நரம்பின் முடி முதற் பரதவர். பரதவர்னா மீனவர்னு அர்த்தம். அது வந்து நற்றிணையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருவள்ளுவ மாலை. அதை எழுதினது வந்து கபிலர். திணையளவு போதா சிறுப்புள் நீர் கூட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்னு ஒரு பாடல் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லென்ஸை பற்றி கபிலர் சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், இலக்கணம் 5 வகை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னென்னா, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு 5 வகை. அப்புறம் தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்களில் 7 குறில் 7 நெடில் இருக்குது. அதெல்லாம் குறில் வந்து 1 மாத்திரை, நெல் வந்து 2 மாத்திரை, அக்கேனாவும் ஒற்றும் பார்த்திங்கன்னா அரை மாத்திரை. இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெல்லினம், வல்லினம், இடையினம் அப்படின்னு பிரிக்கலாம். இதெல்லாம் உயிர்மை எழுத்துக்களை வந்து நம்ம 3ஆக பிரிக்கக்கூடிய வகைகள். அடுத்து கலைச்சொல் அறிவு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நேச்சுரலாக இருந்தது, அதாவது ஈஸியாக இருந்ததுன்றனால நான் அதை வந்து இங்கே எழுதலை. அடுத்தது நம்ம யூனிட் நம்பர் 2. சரிங்களா. 1வது எல்லை 2ஆம் நூற்றாண்டை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை என்னது யாருன்னு தெரியும் நமக்கு, இளங்கோவடிகள். அதில் திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம் அப்படின்னு அர்த்தம். சிலப்பதிகாரம் 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. நாமநீர் அப்படின்னா பயம் தரும் கடல். அடுத்து அலி, அலினா கருணை, அழித்தல் அப்படின்ற பொருளில் வரும். அடுத்து பாருங்கள், கொங்கு அப்படின்னா மகரந்தம், கொங்கலர்த்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது மகரந்தம் சொட்டக்கூடிய ஒரு மாலை அப்படின்னு பொருள். அடுத்தது
காணி நிலம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படின்னு பாரதியார் எழுதின ஒரு பாடல். அதில் வந்து தென்னை மரங்கள் இருக்கணும், மாடங்கள் இருக்கணும் வீட்டில் அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா கத்தும் குயிலோசைன்னு எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக கூவும் குயிலோசை தான் எழுதணும். இது வந்து மரபு வழு. உங்களுக்கு வழுனா என்னன்றதை அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சொன்னது பாரதியார் அப்படின்றனால இதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னா வழு அமைதியாக எடுத்துக்கிட்டோம். கரெக்டுங்களா? ஸோ வழுனா குற்றம், வழாநிலைனா குற்றம் இல்லாத நிலை, வழு அமைதினா சொன்னவங்க யார் அப்படின்றதுனால இப்போ சொன்னது வந்து பாரதியார் இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இது வந்து வழுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறது பேர் வந்து வழு அமைதி. இது வந்து மரபு வழு அமைதி. கத்தும்னு வராது, கூவும் குயிலோசைன்னு வரும். அடுத்து சிறகின் ஓசை அப்படின்னு ஒரு லெசன் இருந்துச்சு. அதில் வலசை போதல் பற்றி கொடுத்துருக்காங்க. வலசை போதல் அப்படின்றது பறவைகள் இனப்பெருக்கத்துக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு பேர் வந்து வலசை போதல். இது எதை பேஸ் பண்ணி போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிலா, விண்மீன், புவியீர்ப்பு புலத்தெல்லாம் பேஸ் பண்ணி அந்த பறவைகள்லாம் பறந்து போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 1500 வருடத்திற்கு முன்னாடி சக்தி முத்த புலவர் அப்படின்றவர் வந்து நாராய் செங்கால் நாராய்னு ஒரு பாடல் எழுதியிருக்காரு. ஸோ அப்போலேருந்து பறவைகள் வலசை போதலில் வந்து நடந்திருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டும். அதில் வந்து 3லேருந்து 6 முட்டைகள் இருக்கும். 15 நாளில் குஞ்சு பொரிக்கும். கிட்டத்தட்ட 4000 மீட்டர் உயரமான இமயமலைகளில் கூட இந்த சிட்டுக்குருவிகள் வாழ்கிறதா சொல்லப்படுது. சிட்டுக்குருவி நாள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 20. அடுத்தது இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காரு. காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு சொன்னது வந்து பாரதியார். இந்த பறவைகள் பற்றி படிக்கிற படிப்போட பேர் வந்து ஆர்னித்தாலஜி. அடுத்தது கிழவனும் கடலும் அப்படின்னு ஒரு லெசன் இருந்துச்சு. அது வந்து 1954 நோபல் பரிசு வாங்கின எர்னெஸ்ட் ஹெமிங்வே அப்படின்றவர் எழுதினதோட தமிழாக்கம். அடுத்தது முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள்னு எழுத்துக்களை 2 வகையில் பிரிக்கலாம். முதல் எழுத்துக்கள் அப்படின்னா 30 எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ரெண்டும் சேர்ந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா, சார்பு எழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். என்னென்னா உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம். இதே ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் வந்து லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டினியூ வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம திருக்குறள் படிச்சிருக்கோன்றனால நான் திருக்குறளை வந்து ஜஸ்ட் திருக்குறள் அப்படின்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 2006 நடந்த ரியோ ஒலிம்பிக்கில் மாரியப்பன் அப்படின்றவங்க தங்கப்பதக்கம் வாங்கினாங்க. அந்த செய்தி அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாரதியார் புதிய ஆத்திச்சூடி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதே மாதிரியே அறிவியல் ஆத்திச்சூடி அதை எழுதினது யாருன்னா நெல்லை சு முத்து அவர்கள். உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்கலான்னா, அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதினவர் யார், இல்லை நெல்லை சு முத்து எழுதிய ஆத்திச்சூடி என்ன வகையானது அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். இவரை வந்து அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்மை ஒத்த அலைநிலையத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரை சொல்லியிருக்காருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெல்லை சு முத்து இருக்காங்க இல்லையா, அவர்களை சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்திப்பிருக்கும் சாத்திரம் படைப்போம் அப்படின்னு சொன்னது பாரதியார். அடுத்தது பாருங்கள், காரல் கபேக் அப்படின்ற ஒரு செக் நாட்டை சேர்ந்தவர். 1920 வருடம் ரோபோ அப்படின்ற வார்த்தையை வந்து முதல்ல பயன்படுத்துறாரு. இந்த வார்த்தைக்கான பொருள் என்னென்னா அடிமைன்னு அர்த்தம். உங்களுக்கு கேள்வி வந்து ரோபோ என்ற வார்த்தையின் பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு வந்து பொருள் வந்து அடிமை. அதுக்கப்புறம் டீப் ப்ளூ அப்படின்னு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கூட ஒரு செஸ் போட்டி நடந்துச்சு 1997. கேரி கேஸ்ப்ரோ அப்படின்றவர் தான் விளையாண்டார். அதே மாதிரி சவுதி நாட்டில் குடியுரிமை பெற்ற முதல் ரோபோவோட பேர் வந்து சோஃபியா. லிலியன் வாட்சன் அப்படின்றவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதாவது விளக்குகள் பல தந்த ஒளி. சரிங்களா? அந்த புக்கோட பேர் லிவியன் வாட்சன் எழுதின நூலோட பேர் வந்து விளக்குகள் பல தந்த ஒளி. அடுத்தது எந்தெந்த எழுத்துக்கள் மொழியோட முதல்ல வரும், எந்தெந்த எழுத்துக்கள் மொழியோட இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கச தன பம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொழியோட முதல்ல வரும். அப்புறம் ஞ ஞ எ வ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொழியோட இறுதியில் வரும். இதில் 1 4 6 8 அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களாக இருக்கும், வார்த்தைகளாக இருக்கும். ங மட்டும் 2துலேயுமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ட ந ர ல ழ ல ர ந இதெல்லாம் வந்து முதல்ல வரவே வராது. சரிங்களா? இந்த ஞ ஞ எ வ இதில் இங்கே சொல்லியிருக்கிறத தவிர வேறு எந்த இடத்துலையுமே, அதாவது வேறு எந்த பகுதியும் அதில் வராது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்கள், ங மற்றும் ஆயுத எழுத்து இறுதியில் வரவே வராது. ஸோ இதுக்கான எடுத்துக்காட்டுகள் அதில் கொடுத்துருக்காங்க. யாருக்காச்சும் கிளாரிட்டி வேணும்னா 6th செகண்ட் டேர்ம் தமிழ் புக்கை பாருங்கள், இன்னும் கிளியராக இருக்கும். எனக்கு அது நல்லா தெரியுன்றனால நான் ஷார்ட்டாக மட்டும் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது 10th தமிழில் இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா மூதுரை. இந்த 12 14 நான் படித்த டைம். அடுத்து பாருங்கள், மூதுரை அப்படின்னா அதுக்கு வந்து மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு அர்த்தம். கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னது யாருன்னா ஔவையார்.
கொன்றைவேந்தன் ஒரு நூல் எழுதியிருக்காங்க, நல்வழின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரராம். இவர் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காரு, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே அப்படின்னு ஒரு பாடல் வரும். இவரை வந்து நம்ம மக்கள் கவிஞர்னு கூப்பிட்றோம். மக்கள் கவிஞர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்தது காமராசர் அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. காமராசர் அவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட முன்னாள் முதல்வர் அவர். மதுரை பல்கலைக்கழகத்துக்கு இவரோட பேர் வச்சுருக்காங்க. 1976 பாரத ரத்னா பரிசு கொடுத்துருக்காங்க. சென்னை விருதுநகரில் இவரோட வீடை பார்த்திங்கன்னா அரசுடைமையாக்கியிருக்காங்க. மெரினாவில் செல்ல வச்சுருக்காங்க. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்துக்கு இவரோட பேர் வச்சுருக்காங்க. 2/10/2000 கன்னியாகுமரி, இது வந்து கன்னியாகுமரி மென்ஷன் பண்ணுது, கன்னியாகுமரியில் மணிமண்டபம் அமைச்சிருக்காங்க. இவரோட பிறந்தநாள் ஜூலை 15. அதை வந்து கல்வி வளர்ச்சினால நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்தது அரங்கநாதன். அரங்கநாதன் அவரை வந்து நம்ம நூலகத்தந்தை, அதாவது இந்திய நூலகத்தந்தைன்னு சொல்கிறோம். சிறந்த நூலகருக்கு பார்த்திங்கன்னா அரங்கநாதன் விருது வந்து வழங்கிட்டு இருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா லைப்ரரி அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான பகுதி இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இருக்குது. ஸோ அதில் எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க, அதையும் ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துருவோம். செகண்ட் ஃப்ளோரில் தமிழ் நூல்கள் வச்சுருக்காங்க. தேர்ட் ஃப்ளோரில் கணிப்பொறியியல், தத்துவம், அப்புறம் அறிவியல் அந்த நூல்கள் இருக்குது. ஃபோர்த்து ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா பொறியியல், சட்டம், வணிகவியல், கல்வி அந்த நூல் இருக்குது. ஃபிஃப்த்து ஃப்ளோரில் கணிதம், அறிவியல், மருத்துவம் அது சார்ந்த நூல்கள் இருக்குது. சிக்ஸ்த்து ஃப்ளோரில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை இருக்குது. செவன்த்து ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா கீழ்திசை சுவடிகள் நூலகமும் புக்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 8th ஃப்ளோரில் கல்வி தொலைக்காட்சி இருக்கு இல்லையா, தமிழ்நாடு அரசோட கல்வி தொலைக்காட்சி அங்கே செயல்பட்டு இருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன எழுத்துக்கள். எந்த எழுத்து வந்தால் பக்கத்தில் எந்த எழுத்து வரணும் அப்படின்னு நமக்கு தெரியும். நிறைய எழுத்து பிழைகள் நமக்கு வரும் இல்லையா. ஸோ அந்த எழுத்து பிழைகளெல்லாம் களையணும் அப்படின்னா நமக்கு இன எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கணும். இக்கு, இங்கு, இஞ்சி, இச்சு, அப்புறம் இன்னு, இட்டு, இந்து, இத்து, இப்பு, இம்மு, இன்னு, இரு, ஈய, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, அப்புறம் ஆவண்ணாக்கு ஆனா, ஈயனாக்கு ஈனா, ஊவண்ணாக்கு ஊனா, ஏனாக்கு ஏனா, ஐயனாக்கு ஈனா, ஓவண்ணாக்கு ஓனா, அவ்வண்ணாக்கு வானா. அடுத்தது பாருங்கள், ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னு சொன்ன நூல் வந்து பழமொழி 400. ஆற்றுணா அப்படின்னா உணா அப்படின்னா உணவு, கற்றவனுக்கு கற்றுச்சோறு வேண்டாம் அப்படின்ற பொருள் தரக்கூடியது. அடுத்தது பாருங்கள், ஆசாரக்கோவை. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 100 பாடல்கள் இருக்குது. ஆசாரக்கோவையோட ஆசிரியர் பேர் வந்து பெருவாயின் முள்ளியார், அதாவது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். ஆசாரக்கோவைன்னா என்ன அர்த்தம்? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்து 3 வகையான தேன் இருக்குது. அதை நான் வந்து 3 வகையான தேன் இருக்குது. அது வந்து நம்ம முத்தேன் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் அப்படின்றாங்க. அடுத்தது பழையன கழிதல், புதியன புகுதல். இது எதில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நன்னூல் நூற்பால 642வது பாடலில் இருக்குது. மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்தது கரண்ட் இயரோட 31 வருஷத்தை ஆட் பண்ணால் திருவள்ளுவர் ஆண்டு வந்துடும். இது வந்து 2025 இல்லையா. ஸோ இதோட 31 ஆட் பண்ணும்போது 2056 வரும். இதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகையை ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேஷ் இங்கெல்லாம் மகர சங்கராந்தி அப்படின்ற பேரில் கொண்டாடுறாங்க. பஞ்சாபில் லோரி அப்படின்ற பேரில் கொண்டாடுறாங்க. குஜராத், ராஜஸ்தானில் உத்தரையான் அப்படின்ற பேரில் கொண்டாடுறாங்க. நரசிம்மவர்ம பல்லவன் அவரோட பேர் தான் வந்து மாமல்லன். அவரோட தந்தையோட பேர் வந்து மகேந்திரவர்மன். சிற்பக்கலை வடிவமைப்பு மொத்தமாக பார்த்திங்கன்னா 4 வகைப்படும். என்னென்னா குடைவரை, ஒற்றைக்கல், கட்டுமானம், அப்புறம் புடைப்புச் சிற்பம் அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்தது இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டன்னகரம்னு சொல்கிறோம். இதை ரன்னகரம்னு சொல்லணும், இது தன்னகரம்னு சொல்லணும். இது வந்து வகர லகரம். நம்ம என்ன சொல்லுவோம், சின்ன லான்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்லக்கூடாது. இதுக்கு பேர் வந்து வகர லகரம். இந்த லா பேர் பெரிய லா சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்லக்கூடாது, நகர லகரம். அப்புறம் இந்த ழ பேர் மகர லகரம். சரிங்களா. ர வந்து இடையினம், இந்த ர இடையினம், இந்த ர வந்து வல்லினம். இது வந்து வல்லின, இந்த ர வல்லினர, இந்த ர இடைநர. ஆனால் நம்ம சொல்லும்போது சின்னரா பெரியரான்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் இதுலேயும் திருக்குறள் கொடுத்துருக்காங்க, அதனால் திருக்குறள் அவசியம் படிச்சுக்கோங்க. நானிலம் படைத்தவன் அப்படின்ற பகுதி இருக்குது. அது என்னது வந்து முடியரசன். முடியரசன் அவரோட இயற்பெயர் வந்து துரைராசு. மல்லெடுத்த அப்படின்னா வலிமை மிகுந்த அப்படின்னு அர்த்தம். சமர் அப்படின்னா போர் அப்படின்னு அர்த்தம். எக்களிப்பு அப்படின்னா பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். இவர் வந்து பார்த்திங்கன்னா பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை ஆகிய நூல்கள் எழுதியிருக்காங்க. வீரகாவியம் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். முடியரசன். பூங்கொடி நூலின் ஆசிரியர் முடியரசன். காவியப்பாவை நூலின் ஆசிரியர் முடியரசன். இவர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு நம்ம இவரை சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், நாட்டுப்புற இயல் ஆய்வு அந்த நூலை பார்த்திங்கன்னா சுசக்திவேல் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. பொதுவாக இந்த நூல்கள்லாம் வந்து அவசியம் படிச்சுக்கோங்க. நான் நூல்கள் முடிஞ்சால் இன்னொரு வீடியோ போடுறேன். அடுத்து வணிகம்.
அடுத்தது வணிகம். 2 வகையான வணிகங்கள் அந்த காலத்தில் நடந்துச்சு. ஒன்று தரை வழி, இன்னொன்று நீர் வழி. வெளியூர் செல்லும் குழுவோட பேர், வணிகத்துக்காக வெளியூர் போகிறாங்கன்னா அவங்க அந்த குழுவோட பேர் பார்த்திங்கன்னா வணிக சாந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து. இந்த வெண்ணெல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த வெண்ணெலுக்கு பார்த்திங்கன்னா புழுங்கரிசின்னு அர்த்தம். சரியா? செந்நெல் அப்படின்னா பச்சரிசி, வெண்ணெல்னா புழுங்கரிசி, அதாவது வேக வைத்த நெல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து பாருங்கள், தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி அப்படின்னு நற்றிணையில் 183வது பாடலில் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படின்னு குறுந்தொகை சொல்லுது. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு அகநானூரில் 149வது பாடல் சொல்லுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வெளிநாடுகள் கூட தமிழர்கள் வணிகம் புரிஞ்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அடுத்து பாருங்கள், நடுவு நின்ற நன்னெஞ்சினர் அப்படின்னு பட்டினப்பாலை சொல்லுது. அந்த வியாபாரிகள்லாம் எந்த அளவுக்கு நேர்மையாக இருந்தாங்க அப்படின்றத சொல்கிறது. நடுவு நின்ற நன்னெஞ்சினர் அப்படின்னு பட்டினப்பாலை சொல்லுது. அதே மாதிரியே கொள்வதும் மிகைப்படாது, கொடுப்பதும் குறைப்படாது, அவர்களை பற்றி தான் சொல்லுது பட்டினப்பாலை. சரிங்களா? அடுத்தது சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் 2 வகைப்படும், அகச்சுட்டு புறச்சுட்டு. என்னென்ன சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா ஆனா, ஈனா, ஊனா. சரிங்களா? இந்த ஊனா வந்து இந்த காலத்தில் யாரும் பயன்படுத்துறது கிடையாது. இந்த சுட்டெழுத்துக்கள் அகச்சுட்டு பிறச்சுட்டுன்னு 2 வகையாக பிரிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா. அகச்சுட்டில் பார்த்திங்கன்னா அவன், இவன், இது, அது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். இதில் இந்த சுட்டெழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா இந்த வன் அப்படின்றதுக்கு பொருள் இருக்காது. அப்படி பொருள் இல்லைன்னா அது பேர் அகச்சுட்டு, பொருள் இருந்துச்சுன்னா அது பேர் புறச்சுட்டு. இங்கே பாருங்களேன், அவ்வானம்னு இருக்குது, இந்த ஆவை நீக்கிடுங்க. ஸோ வானம் இது வந்து ஒரு பொருள் தருது இல்லையா, அதனால் இது பேர் வந்து புறச்சுட்டு. இதில் அண்மை சுட்டு அப்படின்னா செய்மை சுட்டுன்னா அண்மை சுட்டுன்னா பக்கத்தில் இருக்கேன், இதோ பாருங்கள் இவன், இதோ பாருங்கள் இது அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறத காட்டுறது. அங்கே போனால் பார்த்தீங்களா அவன் அப்படின்னு தூரமாக இருக்கிறத காட்டினா அது பேர் வந்து செய்மை சுற்று, அதுக்கு வந்து பயன்படுறோம். அடுத்து இந்த இடைச்சுட்டுன்னு ஒன்று பயன்படுத்திட்டு இருந்திருக்கோம் முன்னாடி, அதுக்கு வந்து இக்காலத்தில் பயன்படுத்துறதுல நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பகுதி தான் இது. இது வந்து உவன், உது அப்படின்றதெல்லாம் நம்ம இதில் சொல்லலாம். அடுத்து சுட்டு திரிபு, அதாவது மாற்றங்கள் பெறுதல், அதுதான் வந்து திரிதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வினா எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா யா, ஆவண்ணா, ஓனா, ஏனா, மொத்தம் 5 வகை. வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும். அடுத்தது இது முதல்ல வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏவும் யாவும் தான், எவை யாவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இறுதியில் வர்றது ஓ, பாலோ, சரிங்களா, பாம்போ அப்படின்னு அப்படின்னு ஓ. அதுக்கப்புறம் ஆவண்ணா, அதுவும் வந்து 2 இடத்துலையும் வர்றது பார்த்திங்கன்னா ஏ. அடுத்தது இது அகவினா புறவினான்னு 2 வகையில் பிரிக்கலாம். அகவினா அப்படின்னா பார்த்திங்கன்னா சுற்றெழுத்துக்கள், அந்த அக எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இந்த இருக்கு இல்லையா, இந்த வினா எழுத்துக்கள் நீங்கிட்டு பொருள் வந்தால் அதுக்கு பேர் அகவினா. வினா எழுத்துக்கள் நீங்கினா பொருள் வரலைன்னா, வினா எழுத்துக்கள் நீங்கி பொருள் வரலைன்னா அது அகவினா. வினா எழுத்துக்கள் நீங்கி பொருள் வந்தால் அது புறவினா. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய கலை சொல்ல பார்த்திங்கன்னா ஃபெரிஸ் அப்படின்றது இருந்துச்சு, அது வந்து பயணப்படகு. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வாயேஜ் அப்படின்றது கடல் பயணம். அதில் இருக்க எல்லா கலை சொற்களும் பார்த்துக்குவாங்க அவசியம். அடுத்து தேர்ட் டேர்முக்கு போயிடலாம். ஸோ மொத்தம் 11 பேஜ் கொண்ட இதில் நம்ம வந்து இப்போ 8வது பேஜில் இருக்கோம். ஸோ டேர்ம் 3 பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இது வந்து என்னது தாராபாரதி. இவரை வந்து கவி ஞாயிறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தாராபாரதி எவ்வாறு போற்றப்படுகிறார்? கவி ஞாயிறு அப்படின்னு. அப்புறம் இவர் எழுதின நூல்கள் பார்த்திங்கன்னா புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், அதெல்லாம் இவர் எழுதின நூல். பாரதம் உடுத்திய நூலாடை என்ன அப்படின்னா திருக்குறள். இது உங்களுக்கு கேள்வி வரும், ஏன்னா புக் பேக்கில் இருக்குது இதெல்லாம். பாரதம் உடுத்திய நூலாடை டேஷ் அப்படின்னு. அடுத்து பாருங்கள், காளிதாசன் அவர்களோட பாடல்கள் எங்கே ஒலிக்குதான்? காவிரி கரையில் ஒலிக்குது. கலைக்கூடம்னு எதை சொல்கிறோம்னா சிற்பக்கூடம். வழக்கமாக புக் பேக்கில் இருக்கிறத படிச்சுக்கோங்க, அதுலேருந்து உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாரதி பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். 1921 செப்டம்பர் மாதம் மதுரைக்கு காந்தி வந்திருக்கும் போது தான் தன்னுடைய உடையில் மாற்றங்கள் ஏற்படணும், நாம் வந்து இனிமேல் இந்த மாதிரி உடை உடுத்தக்கூடாது, வெள்ளை உடை தான் உடுத்தணும், அதுவும் வந்து உடலில் சிறிதளவு மூடி இருந்தால் மட்டும் போதுன்ற முடிவுக்கு காந்தி வர்றதுக்கான காரணம் அவரோட மதுரை விசிட் தான். அடுத்தது ஜி.யு. போப் எழுதின தமிழ் கையேடு அப்படின்றதும் திருக்குறளும் தான் அவரை கவர்ந்த நூல் அப்படின்னு பாரதியார் வந்து ஜி.யு. போப் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், இந்த பெரியவர் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு காந்தி சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்னா உவேசாவை பற்றி சொன்னார். சரிங்களா? இந்த பெரியவர் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் சொன்னவர் காந்தி. யாரை சொன்னார்? உவேசாவை சொன்னார். அடுத்தது ராமநாதபுரம் செல்லமுத்து மகள் வேலு நாச்சியார். இவங்க யாரை திருமணம் செஞ்சிட்டாங்கன்னா சிவகங்கையை சேர்ந்த முத்து வடுகநாதர் அப்படின்றவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. காளையார் கோயிலில் நடந்த போரில் முத்து வடுகநாதர் உயிரிழந்துருவார். அவரோட காலம் பார்த்திங்கன்னா 1930லேருந்து 1996. வேலு நாச்சியார் அவர்களோட காலம். இவங்க வந்து சிவகங்கையை மீட்ட வருடம் பார்த்திங்கன்னா 1780. ஜான்சி ராணிக்கு முன்பு சுதந்திர போராட்ட
சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்ட பெண் இவங்க தான். அடுத்தது இதில் 2 பெண்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க பேர் குயிலி, இன்னொருத்தவங்க பேர் வந்து உடையாள். இந்த உடையாள்ன்றவங்க வந்து இந்த வேலுநாச்சியார் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க. அவங்க கடைசி வரைக்கும் உண்மையாக சொல்லாமல் இறந்து போயிட்டாங்க. இந்த குயிலி அப்படின்றவங்க வந்து உடம்பு முழுக்க நெய்யை பூசிக்கிட்டு ஆயுத கிடங்களை வந்து நெருப்போட நுழைஞ்சு அந்த ஆயுத கிழங்கை அடித்தவங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சொற்கள் பார்த்திங்கன்னா 4 வகைப்படும். சொற்கள் 4 வகைப்படும். என்னென்னா பெயர், வினை, இடை, உரி. சரிங்களா? பெயரை குறிப்பது பெயர் சொல், வினையை குறிப்பது வினைச்சொல். பெயருக்கும் வினைக்கும் இடையில் வந்தால் அது பேர் வந்து இடைச்சொல். உரிச்சொல் அப்படின்னா இந்த பெயர் மற்றும் வினையை மிகுதிப்படுத்த சொல்லுதல். இந்த பெயர் இருக்கு இல்லையா, அதை அதிக தகவல்கள் சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியதான் வந்து உரிச்சொல். அதுக்கப்புறம் பார்த்து பாருங்கள். அதுக்கடுத்தது வ.உ. சிதம்பரனாரை பற்றி கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 16, 1906 அப்போ தான் சுதேசி நாவாய் சங்கம் அப்படின்னு ஒன்று வந்து அவர் உருவாக்குனார். உயிரெழுத்தில் தொடங்குச்சு அப்படின்னா ஒரு சென்டென்ஸு அதில் முதல்ல ஓர் அப்படின்னு பயன்படுத்தணும். இதுவே உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கினால் ஒரு அப்படின்னு பயன்படுத்தணும். உயிரெழுத்தில் தொடங்கும்போது அகுது அப்படின்னு சொல்லணும். உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கினா அது அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்தது பராபரக்கண்ணி. கூர் அப்படின்னா அதிகம் அப்படின்னு அர்த்தம். பராபரமே அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் வந்து மேலான பொருளே அப்படின்னு அர்த்தம். திருச்சியில் இருக்கக்கூடிய விஜய ரகுநாத சொக்கலிங்கராடின் தலைமை கலக்காளராக இருந்தவர் தான் தாயுமானவர். தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்கிறாங்க இவரோட பாடல்களை. யாருடைய பாடல்கள்? தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுகின்றன தாயுமானவரின் பாடல்கள். இந்த கண்ணி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து 2 அடிகளாக பாடப்படக்கூடிய பாடல் வகை. அதுக்கடுத்து பாருங்கள், கலீல் கிஃப்ரான் அப்படின்றவரை பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து லெபனான் நாட்டை சேர்ந்த கவிஞர் புவியரசு தமிழில் மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி அப்படின்னு ஒரு நூல். தீர்க்கதரிசி நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? புவியரசு எதை தமிழில் மொழிபெயர்த்தார்? தீர்க்கதரிசி என்ற நூலை. தனியொருவனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அளித்திருவோம் அப்படின்னு சொன்னது வந்து பாரதியார். அடுத்தது மணிப்பல்லவத்தீவு. மணிப்பல்லவத்தீவில் மணிமகளா தெய்வம் மணிமேகலை கூட்டு வந்து இறக்கி விட்டுரும். சரிங்களா? தீபதிலகையை நாங்கள் ஒருத்தவங்களை அந்த மணிமேகலை மீட் பண்ணுவாங்க. அந்த தீபதிலகை யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தீவுக்கும் புத்த பீடிகைக்கும் காவலாக இருப்பாங்க. அவங்க தான் இந்த கோமுகி அப்படின்ற ஒரு இடத்த பற்றி சொல்லுவாங்க. கோ அப்படின்னா பசு, முகி அப்படின்னா முகம். பசுவோட முகம் போன்ற ஒரு பொய்கைனா ஒரு குளம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வைகாசி மாதம் பௌர்ணமியில் இந்த இடத்துல ஒரு அமுத சுரபி வரும். அந்த அமுத சுரபி இதுக்கு முன்னாடி ஆபுத்திரன் அப்படின்றவரோட கையில் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது மணிமேகலைக்கு கிடைக்கும். முதல்ல இதில் வந்து ஆதிரை கிட்ட தான் உணவு வாங்குவாங்க. இந்த வாங்கின உணவை மணிமேகலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடல் குறையுற்றோர், அப்புறம் பிணியாளர், அப்புறம் ஆதரவற்றோர், அப்புறம் சிறையில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து உணவு கொடுப்பாங்க. அதுக்கடுத்தது எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ஒரு பகுதி இருக்குது. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். இதெல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய, உங்களுக்கு கேள்வியில் எஸ்ரான்னு கூட கேட்கலாம். எஸ்ரானா எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள். அவங்க ஏதேன பகுதிகள் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், பெயர்ச்சொல் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 வகைப்படும். என்னென்னா பொருள் பெயர்ச்சொல், இடப்பெயர்ச்சொல், காலப்பெயர்ச்சொல், சினை பெயர்ச்சொல், பண்பு பெயர்ச்சொல், தொழில் பெயர்ச்சொல். இங்கே அல்லுன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதெல்லாம் வந்து அல்லுன்னு முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது காரணப்பெயர். இந்த காரணப்பெயரில் பொது பெயர், சிறப்பு பெயர்னு இருக்குது. காரணம் கருதி வைக்கப்பட்ட பெயர் காரணப்பெயர். இடுகுறி பெயர் அப்படின்றது அதுலேயும் பொது பெயர் இருக்குது. காரணம் இல்லாமல் வைக்கப்பட்டது பொது இடுகுறி பெயர், சிறப்பு இடுகுறி பெயர் அப்படின்னு 2 வகை இருக்குது. அடுத்து பாருங்கள், அன்பில் இன்பம் காண்போம், அறத்தில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்களை கண்டார், துரிசரு கனிவு காண்போம், வன்புகர் கொடையிற் காண்போம், வலிமையை போரில் காண்போம், தன்பிற புடமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்தரையனார். இவர் வந்து மலேசிய கவிஞர். இதில் ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி பாயிண்ட்லாம் மட்டும் எழுதி வச்சுக்கிறது. மற்றதெல்லாம் ஓரளவு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடியதான். நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். உங்களுக்கு ரிவிஷனுக்கு நீங்கள் இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உலக உயிர்கள் எல்லாம் இன்புற்று வாழ வேண்டும் என்று எண்ணியவர் யாருன்னா புத்தர். பிம்பிசாரருக்கு அறிவுரை கூறி உயிர் பலியை அவர் தடுத்தார். புத்தர் யாருக்கு அறிவுரை கூறி உயிர் பலியை தடுத்தார்னா பிம்பிசாரருக்கு. காயம்பட்ட ஆட்டை தோளில் சுமந்து சென்றவர் அவர் தான். கும்பி அப்படின்னா வயிறு அப்படின்னு பொருள். அடுத்து பாருங்கள், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கவிஞர். 36 வருடங்கள் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தாங்க. கவிமணி பட்டம் பெற்றவர் இவர். அதனால தான் இவரை நம்ம வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைன்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற நூலை எழுதினது யாருன்னா எட்வின் அர்னால்ட் அப்படின்றவர். தமிழில் அதை வந்து ஆசிய ஜோதி அப்படின்னு கவிமணி அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. இதில் புறநானூற்று வழிகள் ஒன்று இருந்துச்சு. என்னென்னா தமக்கென முயலா நோற்றான் பிறர்க்கென முயலனர் உண்மையானே அப்படின்னு.
இந்த வாசகம் புறநானூரில் 182வது இடத்துல வருது. அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னது வந்து வள்ளலார். எனக்கு புரின்றதுக்காக நான் இந்த இடத்துல ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஹிண்ட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்டாக எடுத்துக்கினா தான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ நான் முழுக்க இந்த பேஜை மட்டும் வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். என்கிட்ட வேறு எந்த விதமான நோட்ஸும் இல்லை. ஸோ இப்படி தான் ரிவிஷன் பண்ணுற ஒரு நோட்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாடலுக்காக நான் இதே மாதிரியே எல்லா வீடியோலையும் என்னோடய நோட்ஸை வச்சே போடுறேன். யாருக்காச்சும் இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து பர்சனலாக அனுப்ப முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன், இல்லை மெயில் பண்ணுறேன். சரிங்களா? வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல, மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தெரசா. அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்றவரும் அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற இந்தியர். அவர் வந்து குழந்தைகளை காப்போம் அப்படின்னு ஒரு இயக்கம் நடத்திட்டு இருந்தாங்க. அடுத்து பாருங்கள், ஹிதேந்திரன் அப்படின்றவங்களோட கதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் தான் வந்து உடல் உறுப்பு தானம் செஞ்சவர், அதாவது இதயத்தை தானமாக கொடுத்தவர். அவங்களோட அப்பாவும் அம்மாவும் பார்த்திங்கன்னா 2 பேருமே டாக்டர்ஸ், அசோகன் புஷ்பாஞ்சலி அப்படின்றவங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பு தானம் கொடுத்தாங்க. அவர் கொடுத்த உறுப்பு தானத்தால் இன்றைக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதேந்திரன் அப்படின்றவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அணி அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க இலக்கணத்தில். அணி அப்படின்னா அழகுன்னு பொருள். இயல்பாக இருக்கிறத அப்படியே கூறுவதோட பேர் வந்து இயல்பு நவிர்ச்சி அணி. சரிங்களா? இல்லை இயல்பாக இருக்கிறத மிகைப்படுத்தி சொல்கிறது, அதாவது உயர்வுப்படுத்தி சொன்னால் அது பேர் வந்து உயர்வு நவிர்ச்சி அணி. அப்புறம் அதுலேயும் கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. லாரியோட பேர் வந்து சரக்குந்து. ஸோ இதோட பார்த்திங்கன்னா 6th புக்கு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. 6th தமிழ் புக்கு ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ நான் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா 7th தான் எழுதிட்டேன். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பேசுகிறதுலையோ இல்லை இந்த நோட்ஸ்லையோ ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் திருத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இதை வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கோ இல்லை டெட் எக்ஸாமுக்கோ படிக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.